கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த பெரியன் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிக்கு இந்த ஜூம் வழியாக கண்ட செய்த கிருபைக்காக நம்ம பிதாவான தேவனுக்கு நன்றி எடுக்கிறோம். இங்கு கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாக சொல்லி இந்த கூட்டத்தினை ஜப்பத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் அருள்மணி நம்ம அனைவர் சார்பாங்க அன்போடு அழைக்கிறோம். அவர் கேக்குறது கேக்குது பிரதா. நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் வல்லமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஒன்றான மெய்தேவனே, எங்கள் ஏக சக்கராதிபதியே, பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, ஜோதிகளின் தெய்வமே, எங்கள் ஒன்றான மெய் தகப்பனே, சதா காலங்களிலும் இருக்கிறவராகவே இருப்பவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சிவகரத்தின் ஆவியை கூட எங்களுக்கு தந்த எங்கள் அன்பின் தெய்வமே, உமது ஒருவருக்கே எங்கள் போதவரும் எங்கள் குருமா இருக்கிறார். உமது நேசகுமாரனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தினுடைய மிகுந்த துதிகன சோதர மகிமை யாவையும் இந்த ஒரு இரவு பொழுதிலே நாங்கள் ஏறெடுத்துக் கொள்வோம். தந்தையே தேவனே, அப்பா இந்த ஒரு நாளும் கூட அப்பா கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து உங்களுடைய தெய்வீக சத்தியத்தை நாங்கள் தியானிக்க அப்பா இன்றைய தினத்தில் உங்களுடைய சமூகத்திலே சகோதர சகோதரர்கள் எங்களை கூட்டிச் சேர்த்த கிருபைக்கு அன்புக்கும் இரக்கத்திற்கும் கொடான கோடி நன்றிகளை பான்பு தந்தையே தேவனே. இப்படியாய்ப்பட அப்பா உடைய தெய்வீக சத்தியத்தை நாங்கள் யார் யாரெல்லாம் தேவனே நாங்கள் கேட்க இருக்கின்றோமோ எங்கள் அனைவரையும் நீங்கள் தகுதிப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட செஞ்சிடும் அப்பா தந்தையே தேவனே. கூட கேட்க போகின்ற சத்தியத்தினை அப்பா தேவனே நாங்கள் விட்டு விடாதபடி அதை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி வாழவும் தந்தையே உங்களுடைய தெய்வீக சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்த நாங்கள் எங்களுடைய சுய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றாமல் உங்களுடைய தெய்வீக சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற அப்பா எங்களுக்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் அறிவும் கூட தந்தை தேவன் தாமே வழிநடத்துங்க ராஜா. அப்பா இப்படியே கூட இந்த கூடைகளை தந்தையே ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் இருந்து எங்கள் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட கெஞ்சுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. பிறகு கூட தந்தையே எங்கள் அனைவரும் பொறுப்புள்ள திருக்காங்க அர்ப்பணிக்கிறோம். அப்பா கேட்கக்கூடிய எங்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய சகோதர சகோதரருக்கும் தந்தையே அப்பா உடைய வெளியேற பெற்ற பசுத்த ஆவி சத்திய ஆவி தந்து எங்கள் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட கெஞ்சுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. இந்த சிறிய ஜபத்தினை இந்த சிறிய மன்றாட்டினை எங்கள் ரட்சகரும் போதவரும் குருமா இருக்க எங்கள் பிரதான ஆசிரியராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜபத்தினை ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் எங்கள் ஜீவனும் சர்வ வளமும் இந்த அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த நாட்களில் நம்ம வால்யூம் 1ல் 2ஆம் சாப்டரில் முதல் 4 கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 5ஆம் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 5th கொஷின், in view of the foregoing, what is our reasonable conclusion as to the existence of an intelligent creator? இந்த கொஸ்டின் அப்படியே தமிழில் படிக்கலாம். படிக்கிறேன். ஓகேம்மா. மேலே குறிப்பிட்டவைகளிலிருந்து ஞானமுள்ள சிருஷ்டிகர் ஒருவர் உண்டென்பதற்கு நம்முடைய நியாயமான முடிவுரை என்ன? பிரதர் நெக்ஸ்ட் போடு. நம்மை சுற்றியுள்ளவை மாத்திரமல்ல, நமக்குள்ளேயே உள்ளதான, அதாவது நாமே வியக்கத்தக்கதான, புரிந்து கொள்ள முடியாத, நம்முடைய உடலிலும் மனதிலும் உள்ளதான சக்தியுமே புத்தி அறிவுள்ள சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என நிரூபிக்கிறது. நாம் இயற்கை என அழைப்பதையும் அவரே வடிவமைத்து உருவாக்கியுள்ளார். அவரே இயற்கையின் சட்டதிட்டங்களை உருவாக்குவதுடன் அதில் உள்ள அழகையும் ஒற்றுமையும் பார்த்து நாம் அவரை புகழுகிறோம். இவரே நம் புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத ஞானத்தினால் அண்ட சராசரத்தை திட்டமிட்டு தம் வல்லமையினால் அவைகளை தாங்கி வழிநடத்தி வருவதால் இவரையே தொழுது கொள்கிறோம். அப்படியே உங்களோட கருத்துக்கள் சொல்ல முடியும் பிரதர். இப்ப இங்க நம்ம சுத்தி இருக்க அந்த இயற்கை மட்டும் இல்ல, நமக்குள்ளாவே நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு ஆச்சரியம் கொடுக்குற மாதிரி நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு செயலையும் செய்யறத நம்ம பாக்குறோம். இன்னும் நம்ம மனசுல கூட எவ்வளவோ எண்ணங்களும் சிந்தைகளும் நம்மளுக்கு இருக்குது. நம்ம என்னதான் ஒருத்தர் மனுஷனை புரிஞ்சுக்கிட்டாலும் அவன் மனசுல இருக்கிற காரியங்களை புரிஞ்சு கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு
சக்தியும் புத்தி அறிவுள்ள அப்படி நம்மள படைக்கப்பட்ட சிருஷ்டகர் ஒருவர் இருக்கிறாருங்கிறத நம்ம இத பார்க்கும்போது புரியுது. அப்போ இயற்கைன்னு இவர் இது எல்லாமே இயற்கைன்னு தான் அவரு வடிவமைச்சு உருவாக்கி இருக்காருன்னு சொல்றாங்க. அவரு இந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் உருவாக்கி அதுல இருக்க அழகையும் ஒற்றுமையும் பார்த்து நாம அவரை புகழ்றோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம். இவரையே நமக்கு புத்திக்கு அறிவுக்கும் எட்டாத ஞானத்தினால அண்ட சராசரத்திலும் அவர் எப்படி திட்டமிட்டு தம்முடைய ஞானத்தினாலும் வல்லமையினாலும் அவைகளெல்லாம் தாங்கி வழிநடத்தி வர்றதுனால அவரை நம்ம தொழுது கொள்றோம், வணங்குறோம், ஆராதிக்கிறோம் அப்படின்னு இது இந்த பேரால. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். மற்ற சகோதர சகோதரிகளை நெக்ஸ்ட் யாரு சொல்ல போறீங்க? நான் சொல்றேங்க. நம்ம கடந்த வாரம் நம்ம போன கொஸ்டின் நம்ம பார்த்தோம். அதுல என்னன்னா தேவனுடைய சிருஷ்டிப்பை பத்தி மற்றவங்க எல்லாமே இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை பத்தியும் அது இயற்கை இல்லைங்கிறத நிரூபித்தும் நம்ம போன வாட்டிக்கு படிச்சோம். அந்த தேவனுடைய படைப்புகள் எல்லாமே அவர் எப்படி படைச்சாரோ அது இப்போ வரைக்கும் என்ன இருக்குன்னா அந்த இதுலயே இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அததான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நம்ம படிச்ச காரியத்திலிருந்து நம்முடைய சிருஷ்டிகளை பத்தி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கறது. இப்ப நம்மை சுற்றி உள்ளவை மாத்திரமல்ல நமக்குள்ளேயே உள்ளதான, அதாவது இப்ப நம்ம பார்த்தோம், இயற்கை பார்த்தோம், மிருகங்கள் பார்த்தோம், பூக்கள், செடிகள், பறவைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தது எல்லாமே நம்முடைய சிருஷ்டிகர்த்தா தான் படைத்தாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டுமல்ல நம்ம உடல்ல உள்ள அந்த உறுப்புகள் கூட ஆச்சரியம் கொடுக்கக்கூடியதாக கூட அது இருக்கு. அதை கூட நம்ம தேவன் தான் ஒவ்வொரு நம்மளுக்கு சொல்ல முடியாது. சகோதரினா அதை நல்லா விளக்கி பிரதிஷா படம் போட்டு அப்படியே காமிப்பாங்க. மனித உறுப்புகள் எப்படியெல்லாம் அங்க காணப்படுது, எப்படி வியக்கத்தக்கதாக நம்மள உருவாக்கி இருக்கிறாரு, அதனுடைய அளவுகள் அந்த நம்ம ஏற்கனவே அந்த இதுல எல்லாம் படிச்சிருக்கிறோம். பேசிக் சப்ஜெக்டிலே ஒவ்வொரு நம்மளுடைய உறுப்புகளும் நம்மளுடைய தோல் எடுத்தாலே எந்த அளவுக்கு இருக்கு, குடல், இப்படி ஒவ்வொன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு தக்கன இருக்கு. அததான் நம்மளுடைய உடலும் மனது நம்ம புரிஞ்சுக்கிறோம், புத்தியில புரிஞ்சுக்கிறோம். சிருஷ்டி அவர் ஒருத்தர் தான், அவர் தான் இப்படி படைக்க முடியும் அப்படிங்கிறத கூட நம்ம பாக்குறோம். இன்னும் இயற்கை அதை நம்ம ஏற்கனவே எவ்வளவு அழகா படைச்சாருங்கிறதையும் நம்ம புரிஞ்சிருக்கோம். இப்படியாக ஒன்னொன்னும் அதன் அழகையும் நம்மளுடைய மூளை எப்படி படைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அழகையும் நம்ம பார்த்து நம்ம என்னதான் பண்ணணும்னா அவரை புகழணும், அவரை துதிக்கணும், அவருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம இந்த மாதிரி படைத்ததற்கு அவருக்கு நன்றி செலுத்தணும். இது நம்ம புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத ஒரு ஞானம் அவருடைய படைப்பு. நம்ம இந்த சின்ன மூளையில கொஞ்சம் தான் நம்மளால அதை பார்க்க முடியுது. இன்னும் அதிகமான அவருடைய படைப்பை பார்த்தாக்கா நம்மளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு தேவனுடைய சிருஷ்டிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பாக்குறோம். அப்போ அவரை நம்ம என்னதான் பண்ணணும், அவரை துதித்து பாடி தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறத இதை நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தபடியா நெக்ஸ்ட் யாரும் சொல்ல வரீங்க? ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் பிரதர் ப்ளீஸ் சிஸ்டர். சிஸ்டர்ஸ் 2 பேரும் ஷேர் பண்ண மாதிரி தான். ஒரு ஒரு வகுப்பார் இயற்கை தான் கடவுள் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, அதை பத்தி பார்த்தோம். கடவுளோட நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா கடவுள் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றது வேதத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா அந்த இயற்கையை நம்ம ஒரு எடுத்துக்காட்டா வானத்தையும் நட்சத்திரத்தையும் பார்த்தோம். அதுல இன்னொரு பாயிண்ட் எப்படி அப்படின்னா
நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸு, நம்ம சிந்திக்கிற திறமை, நம்ம யோசிக்கிறது, நம்மளோட இமோஷன்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா அந்த படைத்த கடவுள் வந்து எந்த அளவுக்கு அவருடைய வல்லமை இருக்கு அப்படின்றத நம்மளோட பாடியில இருக்கிற ஆர்கன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இமோஷன்ஸ் இதை வச்சு கூட நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது ஒன்றும் ஒத்து போயிருக்கு. ஒரு ஒரு ஆர்கன்ஸுக்கு இன்னொரு ஆர்கன் ஒத்து போகுது. ஒரு ஒரு இமோஷன் இருக்கட்டும், அது வந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய சிஸ்டமை வந்து இம்பேக்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்மளால அது நம்மளோட புத்திக்கு எட்டாதது. ஸோ அந்த அளவுக்கு ஞானமுள்ள சிருஷ்டிகர் வந்து எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு இருக்கிறாரு. அப்ப அவரை நம்ம வந்து இப்ப தொழுது அவரை நம்ம கடவுளா நம்ம கொண்டிருக்கிறோம் அப்படின்னா உண்மையா நம்ம வந்து பாக்கியவான்கள் தான். ஸோ இதுதான் பிரதர் நான் இந்த ஒரு பேராகிராஃப்ல புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் பிரதர் நான் சொல்றேன் பிரதர். எஸ் சிஸ்டர். இப்போ சிஸ்டருங்க சொன்ன மாதிரி தான். இப்போ வந்துட்டு தேவன் படைக்கும் போதே ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் எப்படி அமைச்சிருக்காருன்னா எல்லாமே ஒழுங்காகவும் அழகாகவும் அமைச்சிருக்காரு. அதுக்கு வந்து கட்டளையிடவே வேண்டாம். சூரியன் எப்படி பிரகாசிக்குதோ அதே போல இருள் வந்துட்டு வந்த உடனே நிலா எப்படி வருதோ அப்படியெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றையும் அவர் வந்து கரெக்டா அது வந்து ஆர்டர் பிரகாரம் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப்ல இருக்குது ஃபாஸ்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த எலும்புக்கூடு அந்த வாழ்ந்த அனிமல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அழிஞ்சி அது வந்துட்டு அப்படியே மண்ணுக்குள்ள போயிட்டு இப்பதான் வந்துட்டு அதை வந்து பெட்ரோலாவும் இதாகவும் எடுக்கிறாங்க, கேஸாவும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிச்சுட்டு இருக்கும்போது ஏடன் சொன்னான். எனக்கு எதுவும் தெரியல. அவன் சொல்றான் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் அவங்களுக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்களாமா. இப்பதான் நம்ம வந்து இதை வந்து படிக்கிறோம். இப்ப பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற இது கூட நமக்கு இல்லை அப்படின்றது மாதிரி தெரியுது. இருந்தா கூட நம்மளுக்கு வந்து இப்பதான் வந்து தெய்வம் வந்து உடனே வெளிப்படுத்திட்டு வராருன்னு பாக்குறோம். அப்ப வந்துட்டு எப்படி ஒரு ஒரு இதையும் அவர் வந்துட்டு ஆர்டர் பிரகாரம் எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப பிரமிக்கத்தக்கதா தான் இருக்கு. இப்ப மனுஷன் கூட சொன்னாங்க சிஸ்டரு, அவங்கவுங்க ஆர்கன்ஸ்ல வந்துட்டு இப்ப வந்து நம்ம ஏதாவது இப்ப தோல் அடிபட்டுனா கூட கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே அப்படியே ஜாயிண்ட் ஆயிடுது. அப்ப வந்து ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, ஏதாவது ஒரு உள்ள ஒரு உறுப்பு ஏதாவது ஒண்ணு மிஸ்டேக் ஆகுதுன்னா அது தன்னைத்தானே வந்துட்டு இதாக்கிக்குமா, சரி ஆக்கிக்குமா. இப்ப அழிஞ்சு போன செல்ல கூட அதை வந்து அதே வந்து உற்பத்தி ஆயிக்குமா. அந்த மாதிரிதான் வந்துட்டு தேவன் வந்துட்டு ஒன்னொன்னையுமே படைச்சிட்டு வர்றாரு. இப்ப ரத்தம் கூட அப்படிதான். இப்ப வந்துட்டு ரத்தம்னா வந்துட்டு ஃபுல்லா இப்ப ஒருத்தருக்கு வந்து 5 லிட்டர் வந்து ரத்தம் இருக்குன்னா அவர் ஏதாவது இருக்குன்னா ஃபுல்லா ஏத்த மாட்டாங்க, கொஞ்சம் தான் ஏத்துவாங்க. மீதி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபுட்டு வழியா எடுத்துக்கோங்க அப்படின்னா அப்ப வந்து அந்த செல்லு வந்து அவங்க அதே வந்து உற்பத்தி ஆயிக்கணுமா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து வியப்பதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை படைச்சவர் வந்துட்டு அவரோட நாணுக்கும் அறிவுக்கும் வந்துட்டு நம்ம எல்லாம் எட்டவே முடியாது. அவரோட இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்ப புரிஞ்சுக்கிறோம்னா அதோட அவரோட வல்லமையால தான் நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இது வந்து ஒரு உயர்ந்த ஒரு தேவனோட இதுதான். இப்ப நம்ம வந்து அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவரை வந்துட்டு நம்ம என்னன்னைக்குமே டெய்லியுமே நம்ம வந்துட்டு அவரை வந்து தொழுது கொண்டேதான் இருக்கணும். அவரை பத்தி நம்ம வந்துட்டு நினைக்காத நாளே இல்லை. இப்ப வெளியில போனா கூட இயற்கை அழகெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. ஒன்னொன்னும் அப்படியே கலர் என்ன வகையான பூக்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறமேல இந்த காத்து கூட பாருங்க, இங்கேதான் ரொம்ப பொல்யூஷன் ஜாஸ்தி. இந்த கிராம பக்கம்லாம் போனோம்னா அவ்வளோ நல்லா காத்து இருக்கும். அப்படியே மனசுக்கே ஒரு நிம்மதியான ஒரு இது கிடைக்கிற மாதிரி எல்லாம் படைச்சிருக்காரு. என்ன பண்ற இப்ப வந்த மனுஷனுங்க தான் எல்லாமே இதாக்கி ஆக்கி ஆக்கி எல்லாத்தையும் மாசு பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப படைக்கும் போதெல்லாம் தேவன் வந்துட்டு எல்லாமே ஒழுங்காகவும் அழகாகவும் தான் படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். பிரதர் பிரதர் சொல்லுங்க பிரதர். இதுல வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தது ஒரு பறவை வந்து காட்டினாங்க. பட் அந்த பறவை நேம் கரெக்ட் ஆக்கி விட்டா ஞாபகம் இல்லை. அந்த பறவையோட அந்த அந்த எலும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹோல்ஸா அந்த கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு ஹோல்ஸ் கொடுத்து அந்த அளவுக்கு அந்த அந்த ஹைட்ல பறந்தாலும் அதுக்கு ஒன்றும் ஆகாத அளவுக்கு அந்த நேர்த்தியாய் அந்த உள்ள அமைப்புகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டா வந்து தேவன் வந்து படைச்சிருந்தாங்க. அப்ப அந்த பறவைங்க பச்சைகளுக்கு வந்து தேவன் இந்த அளவுக்கு ஒரு
ப்ரொடக்டிவிட்டி தேவன் கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ அவருடைய தற்செருவமா, அதாவது எப்படின்னா அவருடைய சாயலாக இருக்கக்கூடிய நமக்கும், அதாவது தேவனுடைய சாயலாக நம்ம சிருஷ்டிச்சிருக்காங்க. அப்ப அந்த சாயலா இருக்கக்கூடிய நமக்கு அவங்க எந்த அளவுக்கு சிருஷ்டிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அறிவிலையோ நம்முடைய ஞானத்திலோ அதை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அது அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா நம்ம இருக்குங்கிறத கூட நம்ம பாக்குறோம் சார். இது எனக்கு புரிதலா இருக்குங்க சார். தேங்க்யூ சார். எஸ் பிரதர், தேங்க்யூ பிரதர். நெக்ஸ்ட் யார் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ண முடியும்? இது இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியர்னா நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்னா பார்க்கலாம். ஸோ இங்கே பயாலஜிக்கலாக நம்ம பேசிக் கிளாஸில் பார்த்தது தான் ஒரு தடவை ரிகால் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம உலகத்தில் நம்ம சரௌண்டிங்ஸ் மற்றும் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் தேவன் இருக்கிறாங்க, இந்த ஒரு இன்டெலிஜென்ட் கிரியேட்டர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அது கடைசி நம்மக்கிட்டே வந்தாலே இப்போ ஒருவேளை யார் விஸ்வாசிக்கிற இருக்கிறாங்களோ அவங்கக்குள்ளவே பார்த்தாலே ஒரு மிகப்பெரிய அற்புதம் தேவன் அந்த மனிதனில் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம பேசிக்ஸில் சொல்கிற மாதிரி தான் அது எறும்புகள் 206 இருக்கும். ஸோ அதில் பார்த்தா ஒன்றா இருக்குமானா ஒன்று விவிதமாக இருக்கும், வெவ்வேறு மாதிரி. நம்ம டங்குக்கு பார்த்தா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிட்ட அது 9000 டேஸ்ட் பேர்ட்ஸ் அதில் இருக்கும். அப்படிப்பட்ட அவ்வளோ டேஸ்ட் நமக்கு இருந்த அந்த டங்கு மட்டும் அது டேஸ்ட் பண்ண முடியும் அப்படி பார்க்குறோம். அந்த ஹெயர் பார்த்தா முடி 1.5 லட்சம் ஹெயர் மினிமம் ஆவரேஜாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்குறோம். ஸோ அது நம்ம எண்ண முடியாது அப்படி நமக்கு இருக்குது. அப்படியே இருந்த அந்த ஜாயின்ஸ் பார்த்தா எவ்வளோ ஜாயின்ஸ் நமக்குள்ள அந்த மனிதர் சரீரத்தில் அநேகம் இருக்குது அப்படி பார்க்கலாம். அப்படியே அந்த 100 ஜாயின்ஸ் மேஜராக ரிமூவபுள் ஆகட்டும் மூவபுள் ஆகட்டும் விவிதமாக ஜாயின்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ நமக்குள்ள இருந்த அந்த பிளட் சர்க்குலேட் பண்ணுற அந்த நர்வ் சிஸ்டம் பார்த்தா நியர்லி 72 கிலோமீட்டர்ஸ் மனிதர் சரீரத்தில் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 72 கிலோமீட்டர்ஸ்னால் நம்ம ஒரு மனிதன் சரீரத்தில் நம்ம இங்கேவே அசியூம் பண்ணிக்கலாம். ஆவரேஜாக ஒரு 5.5 feet இருக்கிறவங்களுக்குள்ள 72 கிலோமீட்டர்ஸ் நர்வ் சிஸ்டம் அந்த பிளட் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த வெயின்ஸ் இருக்குது அப்படின்னா எப்படி அது நம்ம தேவன் இந்த சரீரத்துக்குள்ள அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதுக்குள்ளே கவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படி பார்க்கலாம். அந்த நியூரான் சிஸ்டம் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தா 30,000 சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டிஃப்ரெண்ட் நம்ம சென்ஸ் ரிலேட்டட் நர்வ் ரிலேட்டடாக நமக்கு இருக்குது. அதில் ஒன்லி நம்ம ஸ்கின் மேலே இருக்கிற அந்த சென்ஸ் ஆர்கான்ஸை கிட்ட 40 lakhs டச் செல்ஸ் நம்ம சரீரத்தை அந்த ஸ்கின் அவுட்டர் ஸ்கின்ல நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம மைண்டுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி பார்த்தா கிட்ட 2 கோடி புஸ்தகங்கள் இருந்த டேட்டா அவ்வளோ நாலேஜ் நம்ம ஒரு மைண்டு ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நிஜமாகவே எவ்வளோ கெப்பாசிட்டி தேவன் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு அது கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. இப்போத்துக்கு சயின்டிஸ்ட் எவ்வளோ இது பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. புது விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு பிளட் பார்த்தா அந்த பிளட்ல பார்த்தா திருப்பி ஒன்றா இருக்குதுன்னா இல்லை, அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெட் பிளட் செல்ஸு, ஒயிட் பிளட் செல்ஸு, டிஃப்ரெண்ட் நியூட்ரோஃபிலாஸ் விவிதமாக இருக்குது. அது ஒன்று ஒரு வேலை. ஸோ ஒன்று கம்மியாச்சுன்னா ஒரு ப்ராப்ளம், ஒன்று அதிகமாகிடுச்சுன்னா ஒரு ப்ராப்ளம். அந்த சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அது நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாமல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக இது சும்மாவே இது முடியாது, இது கண்டிப்பாக ஒருத்தர் கிரியேட் பண்ணாதான் முடியும். ஸோ அந்த கிரியேட்டர் யாருமே இல்லை, நம்ம பார்த்தா நம்ம தேவன் தான் அப்படி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம். வேறு எதனா கருத்துக்கள் இல்லை ஆலோசனைகள் இருந்தால் பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும்னா பிரதர் சொல்றேன் பிரதர். ப்ளீஸ் சிஸ்டர். இந்த பாரால பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மென்ஷன் பண்ணதே தான். ஆனா ஒரு காரியத்தை நான் ஹைலைட் பண்ணணும்னு விரும்புறேன். அதாவது நம்ம இயற்கை
என அழைப்பதையும் இவரே வடிவமைத்து உருவாக்கியுள்ளார் அப்படின்னு. சோ நம்ம முன்னாடி வந்து நம்ம நிரூபித்த காரியத்தையும் பார்த்தோம், நேச்சர் பத்தி பார்த்தோம். அதுல அதுக்குரிய ஒரு திட்டவட்டமான லிமிட்ஸ் வந்து எல்லா கிரியேச்சர்ஸ்க்கும் தேவன் வச்சிருக்காரு. அந்த லிமிட்ல இருந்து அதை தாண்டதே கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம். சோ அப்படி தேவன் ஒருத்தர் ஞானமா இருக்காரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றாங்க. சோ அப்படி நேச்சர் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் நம்ம அதுக்கு. அந்த இயற்கையான விஷயத்த கூட தேவன் தான் படைச்சிருக்காரு அப்படின்னு. அந்த நேச்சர் அப்படின்னு கூப்பிடுறதே தேவனுடைய ஒரு டிசைன் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி எல்லாமே வந்து இயற்கையின் சட்டதிட்டங்களை உருவாக்கி இருக்கிறதுனால அதோட அழகும் ஒற்றுமையும் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்ப வந்து நீங்க பிரதர் சொன்ன மாதிரிதான், அதாவது எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் நம்மளோட உடலுக்குள்ளே இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கும்பொழுது அது ரொம்ப வியப்பா இருக்கு நமக்கு. இவ்ளோ செல், இவ்ளோ அணுக்கள், இவ்ளோ காரியங்கள் அது செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கனெக்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து தேவன் நமக்கு வந்து இந்த உடம்புல கொடுத்திருக்காரு. சோ அது எல்லாமே ஒன்றுக்கொன்று இசைவாக தான் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு. இப்ப நம்ம வந்து நம்மளோட கண்ணுக்கு அதிகமான வேலை கொடுத்தோம்னா நம்ம பிரெயின்ல ஏதோ ஒரு பார்ட் டயர்ட் ஆயிடும். இப்ப நம்ம கை காலுக்கு அந்த மாதிரி. சோ எல்லாமே இன்டர் கனெக்டடா தான் இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். நம்ம ஹாப்பியா இருக்கும்போது நம்ம செல்களும் ஹாப்பியா இருக்கும், நமக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் தான் செக்ரேட் ஆகும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது அதுக்கேத்த வியாதிகளே வரும்னு நமக்கு டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. சோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த சந்தோஷம், துக்கம், எமோஷன்ஸ்லயும் பாடிய தேவன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரிதான் புது சிருஷ்டிக்கும் வந்து நம்ம தேவனுக்குள்ள எவ்வளவு தூரம் இருந்துகிட்டே இருக்கோமோ, அந்த ஒற்றுமையோட நம்ம வந்து நம்மளுடைய சகோதர ஐக்கியத்துல இருக்கோமோ, அதே மாதிரிதான் நம்மளோட புது சிருஷ்டியின் வாழ்க்கையும் அமையும். அதே மாதிரி நம்ம தேவனோடு எவ்வளவு உறவுல இருக்கும். நீங்கள் என்ன நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் கிறிஸ்து சொல்றாரு. அதே மாதிரி நம்ம அவரோட கிளைகளா எவ்வளவு தூரம் நம்ம அவளை பிடிச்சிட்டு இருக்கோமோ அவ்வளவு தூரம் தான் நம்மளோட வலிமையும் இருக்கும் அப்படிங்கறத நான் இதுல புரிஞ்சுக்கிறேன் பிரதர். அதே மாதிரியே நம்ம புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத ஞானத்தை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அந்த வல்லமையுள்ள சிருஷ்டி ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து அண்ட சராசத்தையும் படைத்து அவரை வந்து அவரே நம்மள வழிநடத்தி வராரு அப்படிங்கிறத வந்து நம்ம நினைச்சிட்டு, ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள இன்னும் தெரியாத அநேக விஷயம், சயின்டிஸ்ட் இன்னும் கூட கண்டுபிடிக்காத அநேக விஷயம் இருக்கு. அநேக வியாதிகளுக்கு இன்னும் மாத்திரை கண்டுபிடிக்கலன்னு கூட நம்ம பாக்குறோம். சோ அப்படி வந்து அதெல்லாம் பார்க்கும்போது சுப்ரீம் பவரை நம்ம வந்து கண்டிப்பா தொழுது வணங்குவோம் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாங்க. தேங்க்யூ சிஸ்டர். எஸ் பிரதர். ஒன் பாயிண்ட் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்ரி ஒன் செட் தேர் ஓன் லைக் ஒப்பீனியன்ஸ். only one point, that is the one we can நான் அவங்க படிச்சது பார்த்தும்போது நமக்கு என்ன தெரியும்னா ஒரு விஸ்டமும் ஒரு பவர் இருக்கு. இந்த பவர் இட்ஸ் அ பியாண்ட் ஆஃப் லெவல். அப்போ நம்ம அகலம் உயரம் பார்க்கறதுக்கே we have to think also, we cannot understand. நேற்று ஜேம்ஸ் பாஸ்கர் பிரதர் கிளாஸ் ஐ ஹர்டு. அதில் பிளட் பற்றி தான் சொல்கிறாரு. அந்த பிளட்டு அவங்க சொல்கிறது என்னன்னா, பிளட்டு குடிச்சானா உங்களுக்கு லைஃப் வரும். அப்படி பிளட்டு குடிச்சானா லைஃப் எப்படி வரும்? அப்படி ஒரு 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 சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ கம்ப்ளீட்லி ஒரு ஒயிட் பிளட் செல்ஸு, ரெட் பிளட் செல்ஸு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டாரு. அது இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிசீஸ் வரும். ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் சாப்பிட்றதுக்கு அப்புறமா அது டைஜஸ்ட் ஆகலைன்னா ஒரு ப்ராப்ளம். இஃப் யூ ஆர் நாட் ரெஸ்பிரேட்டிங், அப்போது நம்ம ப்ரீத் பண்ணுறோன்னா அது அவங்களோட கிருபை தான். அது இல்லாமல் எழுந்திரிச்சுன்னா வி வில் நாட் வின் த லைஃப். ஸோ ஹவ் த விஷாலி சிஸ்டர் செட் ஒன்று தான் ஒட்டிட்டார். ஸோ தே ஆர் ஹேவிங் த கனெக்ஷன். அந்த விஸ்டம்க்கு யாரு ஈக்குவலா இருக்க முடியாது. அதுதான் சொல்றாரு, அவங்களோட வல்லமை இருந்தாலும் பவர் இருந்தாலும் அதுதான் நமக்கு கொடுத்தது பவர். ஆக்சுவலா நமக்கு கொடுத்தது என்னன்னா, அவங்க படிச்சிட கிரியேஷனுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவங்களோட ஒரு ஒரு அவங்களோட ஆலோசனைகள்ல நம்ம ஒரு பார்ட் ஆகணும். ஸோ அதுதான் அது ஜீசஸ்க்கு கொடுத்துட்டாரு. ஜீசஸ்க்கு அப்புறமா நமக்கு கொடுத்துட்டாரு.
ஒரு அங்கம் எப்படி ஒர்க் ஆகுதோ நம்மவும் அப்படிதான் ஒர்க் ஆகணும். அந்த விஸ்டம் நமக்கு வரணும். நேச்சர் பாருங்க அப்படிதான் சொல்றாரு. எல்லா 99 கேக்குது, ஆனா ஒண்ணுதான் கேட்க மாட்டுது. நானும் எல்லாத்துக்கும் படிச்சுட்டேன். ஏன்னா என்ன சொல்றது, அனிமல்ஸ்க்கு பிளான்ஸ்க்கு நான் தான் அது நான் சொன்னானா கேக்குது. ஆனா நீங்க தான் கேட்காம இருக்கிற நீங்க அப்படிதான் சொல்றாரு. ஆனா நம்மவும் இருக்கிறோம், ஒரு சில பேர் இருக்கிறோம் அவங்க சொன்னது கேட்கறதுக்கு, அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ செய்யறதுக்கு ட்ரை பண்றோம். ஸோ அதுதான் அவங்க நமக்கு கொடுக்கறத பவர் என்னன்னா ஹோலி ஸ்பிரிட். அது வச்சுட்டு நம்ம ஓடுறோம். அதுதான் அவங்க கொடுத்தது பவர் நமக்கு கொடுத்துட்டதுனால இவ்வளோ நம்ம அருவி நமக்கு கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம பிரதர் சொன்னாரு 2 crores of புக்ஸ் we can remember. நம்ம ஒரு 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 கிளாஸ் படிச்சோன்னா அடுத்தது நம்ம மறந்துடும். ஸோ ஏன் அப்படி நடக்குதுன்னா இட்ஸ் டிபெண்ட் அப்பான் அஸ். அது எப்படி நம்ம ஐ ஹாவ் டு ரிமெம்பர். நான் கண்டிப்பாக நான் அது வச்சுக்கணும். அது என்னன்னா அது எனக்கு சொல்றது அப்படி நினச்சேன்னா கண்டிப்பாக வி கேன் டூ இட். அதுதான் நமக்கு கொடுத்தது. நீங்கள் இன்டெலெக்சுவலாக ஆகணும் அப்படி சொல்கிறாரு. நான் எப்படி இருக்கலாங்களோ அது லெவலுக்கு ஈக்குவல் ஆக முடியாது. ஆனால் அவங்க விஸ்டம்னு நம்ம படிச்சுட்டு அந்த 1,44,000 ஆகிறதுக்கு என்ன கொடுக்குறாரு, ஒரு இன்டெலெக்சுவலா நீங்கள் படிச்சுட்டு எல்லாது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, வெரி குட் அப்படி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாரு. அதுதான் நம்ம கொடுத்துற முத்திரையை தான் சொல்கிறோம் நம்ம. ஸோ இங்கே நமக்கு கண்டிப்பாக அந்த நாலேஜ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த பவரு அவங்க தான் கொடுக்குவாரு. அதுதான் எனக்கு ஆட் பண்ணணும் அப்படி தோணுச்சு. ஓ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். என் சிஸ்டர் சொன்னா பிளட் குடிக்கிறது வந்து இயேசு கிறிஸ்துவோட பிளட் சொல்றது. தேங்க்யூ. வேற எதனா கருத்துக்கள் இருந்தால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நீங்க அன்மிட் பண்ணிட்டு கேட்கலாம், தெரிவிக்கலாம். ஒரு பாயிண்ட் மட்டும் பிரதர், சிஸ்டர் சொன்னதே தான். அதாவது இந்த பாடி எப்படி கனெக்டடா இருக்கோ அதே மாதிரிதான் புது சிருஷ்டியோட காரியத்திலயும் வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப பிதாவினுடைய சித்தமா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அந்த ஒன்றிணைப்பின் காரியம் அதேதான். தலை வந்து கிறிஸ்தேசு, சரீரம் நம்ம எல்லாமே. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலைகள் இருக்கு, ஒரு ஒரு பணிகள் லிமிட்ஸ் இருக்கு. சோ ஆனா நம்ம இசைவாக தான் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கறது அந்த பாயிண்ட் சொல்லிக்கிறேன். எஸ் சிஸ்டர், தேங்க்யூ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம். இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஜாக்கப் பிரதர், கிஷோர் பிரதர், கார்த்தி பிரதர், சந்தியா சிஸ்டர், அனு சிஸ்டர். ஓகே பிரதர். ஓகே ஓகே பிரதர். சரி, இது எல்லாருக்கும் ஓகேனா நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். Next, sixth question. Realizing the existence of such a mighty being, how does reason allay any dread of his omnipotent strength? இந்த கொஸ்டின் அப்படியே தமிழ்ல படிக்க முடியும் அன்போட அழைப்பு. தமிழ்ல யார் படிக்கிறீங்க சகோதர சகோதரிகளே? படிக்கிறாங்க பிரதர். சந்தியா படிக்கிறாங்களா? படிக்கிறேன் பாட்டி. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ளவர் உண்டென்பதை உணரும்போது அவருடைய சர்வ வல்லமையுள்ள பலத்தின் மீதான எவ்வித பயத்தையும் பகுத்தறிவானது எப்படி தணிய செய்கிறது? சிஸ்டர் பேராகிராஃப். இவ்வளவு வல்லமையுள்ள தேவன் ஒருவர் உண்டென்று உணர்ந்து கொள்கிற யாரும் அதற்கேற்ப அவர் சிநேகமும் அன்புமுள்ளவர் என்பதை உணராவிடில்
அவரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் பயமும் திகிலும் அவருடைய அடைய வேண்டியதாய் இருக்கும். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் வல்லமையும் ஞானமும் உள்ளவர் என்றும் நாம் எதிலிருந்து அறிந்து கொள்கிறோமோ அதே உண்மையின் மூலம் அவருடைய அன்பையும் அறிந்து கொள்ள முடியும். அவர் நம்மை விட அளவிட முடியாத வல்லமையும் ஞானமும் உடையவர் என்ற முடிவுக்கு தள்ளப்படுகிறோமோ அதுபோல அவருடைய சிருஷ்டிகளின் மிகவும் உன்னதமான சிருஷ்டியை விட மேலானவர் என்ற முடிவுக்கு அறிவுபூர்வமாக தள்ளப்படுகிறோம். ஆகவே மனுஷர்கள் மத்தியில் வெளிப்படும் மிக பெரிய அளவிலான அன்பும் நீதியும் சிருஷ்டிகரின் முன்பாக மிக குறைவானதாக இருப்பதோடு மனுஷருடைய ஞானமும் வல்லமையும் மிக மிக குறைந்ததே. இப்படியாக மகா சிருஷ்டிகருடைய குணநலன்களை நம்முடைய மனக்கண்ணால் உணர முடியும். அவர் ஞானமும் நீதியும் அன்பும் வல்லமையும் உள்ளவராகவும் அவருடைய மிக உன்னதமான எந்த சிருஷ்டியிலும் காணப்படும் இக்குணங்களை விட அவருடைய குணநலன்கள் அதற்கு மேலாக அளவிட முடியாததாக அவசியம் இருக்க வேண்டும். தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களோட கருத்துக்கள் இந்த கொஸ்டினுக்கு நீங்க அட்மிட் பண்ணிட்டு தெரிவிக்கலாம். நான் சொல்றேன். இங்க பாயிண்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், முதல்ல கொஸ்டின்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அவருடைய அந்த வல்லமை, அவர் எப்பேற்பட்ட ஒரு அறிவு, அவருடைய ஞானம் வியக்கத்தக்கதாக இருக்குங்கிறத நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம். அதேதான் இங்கேயும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதை மட்டும் அவருடைய வல்லமையும் அவருடைய ஞானத்தையும் புரிஞ்சு கொண்டது மட்டும் பத்தாது, அவருடைய அன்பையும் சிநேகத்தையும் புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி நீங்க புரிஞ்சு கொள்ளனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, கடவுள் நினைச்சா பயப்படுறாங்க, திகில் வருது அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அவருடைய அன்பையும் அவருடைய சிநேகம் எப்பேற்பட்டதுங்கிறத உணர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப தேவன் ஒருவர் இருக்கிறாருன்னு அவர் வல்லமையும் ஞானத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் அவருடைய அன்பையும் அறிந்து கொள்ளணும். அவரு நம்மை விட அளவிட முடியாத வல்லமை ஞானம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டோம் இல்லையா? அதே போலதான் அவருடைய அன்பும் அளவிட முடியாது, நம்ம அறிவுக்கு எட்டாத அவருடைய அன்பு. இப்போ நம்ம மனுஷர்கள்லாம் அந்த மாதிரி இருக்கோமா? ரொம்ப ரொம்ப கொஞ்சமா தான் நம்ம இருக்கிறோம். அதே சமயத்துல தேவன்கிட்ட வைக்கிற அன்பு கூட அப்படி அளவிட முடியாத அன்பு வைக்கிறது இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருக்கிறோம். ஆனா தேவனுடைய அன்பு அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா மகா சிருஷ்டிகளுடைய குணநலங்களை நம்முடைய மனக்கண்ணால் உணர முடியும். எவ்வளவு அன்பு வச்ச வாசிதான் அவரு என்ன பண்ணாங்க, தன்னுடைய குமாரனையே நமக்காக கொடுத்து பலி செலுத்தினாங்க, ஈடு பலி செலுத்தினாங்க. எல்லாருமே மடிந்து துக்கத்திலையும் துன்பத்திலையும் அப்படியே மடிந்து இறந்து போயிட்டு அவருக்கு என்ன ஆச்சு, எல்லாரும் இறந்து அப்படியே போயிட்டு அப்படியே உற்பத்தி ஆகி அப்படியே மறிச்சு போனாக்கா அவருக்கு ஒன்றும் இது இல்லை. ஆனாலும் அவங்க மேல அன்பு வச்சு, நம்ம காலையில கூட நம்ம படித்தப்போ அந்த பெலிஸ்டர்கள் இறந்தாங்க, ஆனாலும் அவங்கள போய் சித்திரவதையில கொண்டு போய் விடல, அவங்கள நரகத்துல கொண்டு போய் அவங்க விடல. எல்லாரையும் தேவன் அன்பு வச்சு அவங்கள என்ன பண்றாரு, மறுபடியும் உயிர்த்து எழுக்கிறார். அப்போ எவ்வளவு பெரிய நம்ம மேல அவர் அன்பு வச்சிருக்கிறாரு, இரக்கம் வச்சிருக்கிறாங்க. விசேஷமா புது சிருஷ்டிகளுக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப கிருபை வச்சிருக்கிறாங்க. அந்த கிருபை இருந்த வாசிதான் நம்மள எப்படி பரலோக வாய்ப்பு, அது யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அந்த புது சிருஷ்டிகளாகிய சபைக்கு வச்சிருக்கிறாங்க. அது கூட ஒரு பெரிய கிருபை, அவருடைய அன்பு. அதெல்லாம் நம்ம அவருடைய ஞானம், நீதி, அன்பு, வல்லமை இதெல்லாம் நம்மளால நினைக்கிறது கொஞ்சம் தான் நினைக்க முடியுது. அப்பேற்பட்ட அளவே இல்லாத அப்பேற்பட்ட ஒரு மகா பெரிய நம்மளுடைய பிதாவாகிய தேவனா இருக்கிறாங்க அப்படிங்கறத இதுல புரிச்சுக்கிட்டோம். தேங்க்யூ. தேங்க்யூ.
நெக்ஸ்ட் யாரு சொல்ல வரீங்க? சிஸ்டர் சொன்ன மாதிரிதான் நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். நம்ம வந்து முன்னாடி பேர் சபையில இருக்கும்போது இந்த அன்புள்ள தேவன், என் சிநேகமுள்ள தேவனை பற்றி நம்ம பயந்துகிட்டு தான் இருந்தோம்னு நம்ம இப்ப நினைக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா அப்போ பாவம் செஞ்சா கடவுள் நம்மள தண்டிப்பாரு, நரகத்துல போடுவாரு, அங்க வந்து நிறைய ஆக்கினைகள்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டு அதுல இருந்தோம். ஆனா இப்போ நம்ம இங்க வந்த பிற்பாடுதான் தெரியுது தேவன் எவ்வளவு ஒரு அன்பும் சிநேகமும் உள்ளவரா இருக்கிறாரு அப்படின்னு. சாத்தானுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் அப்ப தேவனுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சாத்தான் கூட நம்மள தண்டிக்கிற மாதிரி தேவன் விடல. அவர்கிட்ட இருந்து நம்மள ரட்சிக்கிறதுக்கு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே கொடுத்து நம்மள ரட்சித்தாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம், புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு பாயிண்ட். எஸ் சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் யாரு சொல்ல வரீங்க? பிரதர், நான் ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன் பிரதர். என்னன்னா, தேவனுடைய அந்த ஒரு ஞானத்தையும் வல்லமையும் பத்தி நம்ம போன கேள்விகள்ல பார்த்தோம். பட் இப்ப வந்து அவருடைய அன்பை போக்கஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது தேவனுடைய குணலட்சணங்கள், அது அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், அது எப்போது எப்படின்னா ஒரு சக்கரத்துக்குள் சக்கரம் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம பார்த்திருக்கோம், அன்பு நீதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதி முன்னாடி வரும், பின்னாடி அன்பு வரும். அதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தோட ஒரு மைய கருத்தா இருக்கு. அதே மாதிரி நீதி வல்லமை, அன்பு ஞானம் வல்லமை, இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே சம பகுதியா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்து அது காணப்படும். அப்ப நம்ம அவருடைய வல்லமையையும் ஞானத்தையும் மட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயம்தான் வரும். அதுக்கு மேல அந்த அன்பை நம்ம உற்று கவனிக்கும் போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கடவுளோட ஒரு திட்டம் மனுக்குலத்தின் மீது என்ன வச்சிருக்காங்க, இன்னும் ஒரு புது சிருஷ்டியா அழைக்கப்பட்ட நம்மிடத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத வந்து நம்ம உணர முடியும். ஏன்னா அவர் அவ்வளோ விஷயங்கள் நமக்காக, ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் அனுப்பிச்சிருக்கிறாரு. அதே போல அவருடைய அன்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரை போல அன்பு கூறணும் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் தான். இப்ப நம்ம மத்தியில வந்து விழுந்து போன சுபாவத்துல ஒரு சுயநலத்தின் மீதுதான் நம்ம ஒரு அன்பு காட்டுறோம். ஒரு விஷயங்களை எதிர்பார்த்து ஒரு விஷயங்களை கிடைக்கிறதுனால ஒரு அன்பு நம்ம மத்தியில இருக்கு. ஆனா தேவன் வந்து நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்காம ஒரு அன்பு செலுத்தினார். சோ நம்ம கூட அந்த அன்புல வளரணும் அப்படின்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு காட்டுற ஒரு அன்புல நாம வந்து வளரணும். அப்ப இப்ப நம்ம பார்த்தோம்னா எல்லாத்துலயும் நம்ம குறைவுபட்டு தான் காணப்படுறோம். ஞானம் நம்ம கிட்ட எந்த ஒரு வல்லமை கிடையாது, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு சுத்தமான ஒரு அன்பு கிடையாது, நம்மளுடைய நீதி வந்து அழுக்கான கந்தை, இப்படி எல்லாம் இருந்தா கூட தேவன் நம்மளை நம்பி நமக்குள்ள அவருடைய ஒரு சிந்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால அதை எந்த அளவுக்கு நம்ம அவருடைய குணலட்சணங்கள்ல வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருவரும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சிந்திக்கும் போது நமக்கு ஒரு உணர்வு கிடைக்குது பிரதர். அதனால இந்த ஒரு இது ரொம்ப அருமையா பேராகிராஃப் இருக்கு. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தபடியா நெக்ஸ்ட் மரியா சிஸ்டர். பிரதர். அப்ப எல்லாம் சிஸ்டருங்க சொன்ன மாதிரிதான். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இயற்கை பத்தி பார்த்தோம், அவர் படைச்சதெல்லாம் பார்த்தோம், அவர் எப்படி நம்ம தொழுது கொள்ளணும்லாம் பார்த்தோம். அதோட அடுத்தபடியா பார்க்கும் பொழுது அவரோட அன்பு எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காங்க. ஆனா வந்துட்டு நம்ம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாம வந்து அன்பு செலுத்தலையாம், தேவன் தான் வந்து நம்மள அன்பு செலுத்திருக்காரு, நம்ம மேல அன்பா இருந்திருக்காரு. அதான் அவரு ஒரே பேரகுமாரனை கூட அவர் வந்துட்டு நமக்காக இடிபலியா இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படியெல்லாம் கூட நம்ம வந்துட்டு எல்லா தப்பு எல்லா தவறுகளும் நம்ம செஞ்சா கூட தேவன் வந்து ரசிக்கிற தேவனாதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப அத்தை சொன்ன மாதிரிதான் நாங்க வந்து பேர் சபையில இருக்கும்போது நம்ம பயமா இருக்கோம். திருக்கஸ்தலம் இருக்குன்னுவாங்க, நரகத்துல தள்ளிடுவாங்கன்றாங்க, எண்ணெய் குப்பரையில போட்டு பொறிப்பாங்க அப்படி பாவம் பண்ணோம்னா அப்படின்லாம் சொல்லிட்டு தேவனை வந்துட்டு ஒரு பயம் அது திகிலாவே தான் இருக்கும், பயமா தான் இருக்கும். ஐயோ இப்படி பண்ணிட்டு அப்படி ஆயிடுமே அப்படின்ற மாதிரியே தான் இருந்தது. ஆனா வந்துட்டு நம்ம இங்க வரும்பொழுதுதான் அவரோட அன்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வியக்கத்தக்கதா இருக்கு.
இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுதான் சொல்ற மாதிரி அவர் வந்துட்டு அவரோட உண்மை அவரோட மகன் எப்படி அனுப்பியிருக்காருன்னா அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். அவரை வந்து நமக்கு ஈடுபலியா தான் அவரை வந்து கொடுத்திருக்காரு. அப்ப பார்க்கும் பொழுது நாம ஃபர்ஸ்ட் வந்து அன்பு கூறல, தேவன் தான் நம்ம வந்துட்டு அன்புக்கு வந்து நம்மள வந்துட்டு இவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படியாப்பட்ட வந்து தேவனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னைக்குமே நம்ம வந்து உண்மை உள்ளவர்களா நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாவது நம்ம வந்து சபை வகுப்புக்கா போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சு கொண்டிருப்பேன். தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் இதுல எதனா கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம், இல்லைன்னா உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம். நானே சிஸ்டர் இருக்காங்களே பிரதர். அம்மா கேட்கலாமா? சிஸ்டர் అను సిస్టర్ ఉంటారా అని అడుగుతుండారు. ఉన్నారమ్మా, అను సిస్టర్ ఉన్నారు. ஆமா இருக்கேன் கேட்டுட்டு இருக்கேம்மா. ஹலோ சிஸ்டர் கேக்குது சிஸ்டர். நான் கேக்குதா சிஸ்டர்ஸ்? ஓகே ஓகே சிஸ்டர் கேக்குது. எஸ்மா. என்னோட கருத்துக்கள் நான் சொல்றேன். ஆக்சுவலி இங்க ஒரு 3 வேர்ட்ஸ் எனக்கு பேசணும் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஓம்னி பொட்டன்ட் ஸ்ட்ரென்த்னா அளவில்லாம எனர்ஜி, அதுவும் பிளஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிற எனர்ஜி ஸ்ட்ரென்த், அப்படிதான் மீனிங் ஆக்சுவலா. இப்போ இங்கே ஒரு செகண்ட் வந்து பினவலன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ், கைண்ட்னஸ், அவங்க இருக்கிற கைண்ட்னஸ், தர்மம், ஜஸ்டிஃபிகேஷன், பினவலன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ். இப்போ ஆதாம்காக அவங்க சின் பண்ணிட்டு டெத்துக்கு போயிட்டாரு. அதுக்காக ஒரு கடைசி ஆதாமுக்கு அவங்க அனுப்பிட்டாரு. எதுக்காகனா அவங்க என்ன நிலைமையில படிச்சுட்டாங்களோ அந்த நிலைமையில நமக்கு கொண்டு வந்துக்கு ஆடமுக்கு அனுப்பிட்டாரு. ஸோ இங்கே நான் ஒரு ரீப்ரிண்ட் 27 படிக்கும்போது, நம்ம நியூ கிரியேஷன் படிக்கும்போது அதுல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலா. என்னன்னா, எல்லா பவர்ஸ் என்ன பிதாக்கு என்ன பவர்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஜீசஸ் கொடுத்துட்டாங்களாம். இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க என்ன நினைச்சிட்டாங்களாம், ஜான் ஃபர்ஸ்ட்ல நமக்கு இருக்கும் ஒரு வேர்டு இருக்கு, வேர்டு ஒரு ஃபிளெஷ்ஷா கீழே வந்துச்சு நமக்காக அப்படி. அந்த வேர்டுக்கு மீனிங் என்ன சொல்றாருன்னா ஹார்வெஸ்ட். ஸோ அந்த ஹார்வெஸ்ட் பண்றதுக்காக ஜீசஸ்க்கு கீழே அனுப்பிட்டு எந்த ஹார்வெஸ்டுக்கு எங்க நிலைமையில ஆடம் அவங்களோட லைஃப் அவங்க என்ன கொடுத்துட்டாரு, இம்மோர்டாலிட்டி கொடுத்துட்டாரு. அந்த இம்மோர்டாலிட்டி லைஃப் அவங்க ஆடம் வாஸ் டன்னா சின் எதுக்காக பண்ணாரு, ஒபே பண்ணலதுனால ஒரு சின் பண்ணிட்டு அவங்களோட லைஃப் மரணத்துக்கு போ மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது திரும்ப அவங்க கொடுக்கறதுக்காக அவங்களோட பெனவலன்ஸ் பாருங்க, ஜஸ்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆடம்க்கு ரான்சம் கண்டிப்பா கொடுக்கணும், அது ஜஸ்டிஃபிகேஷன். ஆனா அங்கே பெனவலன்ஸ் கைண்ட்னஸ் அவங்க பார்த்தானா எல்லாரும் மறைச்சு கூடாது, டெட் ஆகக்கூடாது, நான் கண்டிப்பா அனுப்பணும். இது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க கண்டிப்பா என்னோட பையதான் வந்துரும், பையதான் ரான்சம் கொடுத்துருப்பாரு, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா வில்லிங் இருக்கு பாருங்க, நான் போறேன் அப்படி சொல்ல வில்லிங் இருக்குல்ல, அதனால அவங்க கொடுத்துட்டு அந்த பவர். அதுதான் நம்ம சொல்றது. எப்போ என்ன பேப்டிசம் ஜான் பேப்டிஸ்ட் கொடுக்கும்போது ஒரு புறாமி டவ் வந்துச்சு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா ஃபாதர் கொடுத்துற பவர்,
அது ஹோலி ஸ்பிரிட் சொல்றோம். எதுக்காகனா அவங்க கொடுத்துற வேலை என்னன்னா ஹார்வெஸ்ட். அந்த ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவங்களோட வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்போஸ்தல பார்க்கலாம். அப்போஸ்தல என்ன பண்றாரு? இவர் கால் நல்ல இல்லையா, கை நல்ல இல்லையா, என்ன சொல்றாரு? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் உங்களுக்கு நல்லா ஆகணும் அப்படி சொல்றாரு தவிர ஃபாதர் அப்படி சொல்லல. இப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, எப்போ அவங்க மறைச்சிட்டாரோ உங்களோட வீடு பாலாக்கி ஆகும் அப்படி சொன்னும் போதே பிதாவோட சித்தம் என்னன்னா ஜூஸ்க்கு தான் அது எல்லாத்து. ஆனா எப்ப இங்க மறைச்சிட்டு சிலுவை ஆகுனாங்களோ இது ஃபினிஷ் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு, என்னோட ஆத்மா உங்களுக்கு கொடுக்குறேன், அப்போதான் அந்த ஜூஸ்ல இருந்து நமக்கு வந்துச்சு. ஸோ நமக்கு வரும்போது எப்படி நம்ம விஆர் இதுக்கு நியூ கவர்னன்ட்ல வந்துட்டோம். மார்னிங்கு நம்ம பார்த்துட்டோம், நியூ கவர்னன்ட்ல வந்துட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஜஸ்டிஸு ஆயிடுச்சு. அவங்களோட பினவலன்ஸ் எப்படி ஆயிடுச்சு? அவங்க சன் என்ன பண்றாங்களோ அந்த எல்லாத்து பவர் அவனுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அந்த பவர் அவங்க நமக்கு கொடுக்குறாரு. ஸோ அந்த பவர் நம்ம எடுத்துட்டு இப்போ சபை ஆகிறதுக்கு நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட அன்பு, அவங்களோட பவர், அவங்களோட ஆஹ் சிந்தையில எப்படி யோசிக்கிறாரோ அதெல்லாம் யோசிக்கும் போது நமக்கு ஒரு பயம் வரும். இப்போ ஆடம்க்கு கொடுக்கறதுக்காகவே உங்களோட பையக்கே அனுப்பிட்டீங்களே. இப்போ என்ன சிலுவை பண்ணும்போது, குரூசிபிகேஷன் பண்ணும்போது பையக்கு விட்டுட்டு என்னன்னா பாவத்தை அவங்க சுமத்தினாரு வந்துச்சு, அப்படி ஒரு நிலைமையில அவங்க வித்துனாரு. சோ அப்படி இருக்கும்போது ஒரு பையக்கே அப்படி பண்ணும்போது நம்ம எப்படி? நமக்கு அந்த சிந்தை, அந்த பயம் வரும்போது அவங்களோட பினவலன்ஸ், அவங்களோட ஜஸ்டிபிகேஷன் பார்க்கும்போது ஒரு பயம் வரும். சோ இதுதான் சொல்றாரு, அவங்களோட அகலமோ உயரமோ எதுவுமே நம்ம யோசிக்கிறதுக்கே நம்ம மைண்ட்லவே வராது. ஆனா நம்ம பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஒரு மெர்சி கிரேஸ் சொல்லலாம், அதுக்காக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. நம்ம இருக்கிற குறைவையெல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு அவங்க ஓடிட்டு இருக்கோம். அல்டிமேட் கோல் என்னன்னா நமக்கு கண்டிப்பா ஜீசஸ் சாயலா ஆகணும். அதுதான் அவங்களோட கோல். ஸோ அது கோல் ஆகுறதுக்காக இவ்வளோ நடக்குது. இவ்வளோ நடக்கணும்னா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு சைடு ரஷ்யா பார்க்குறோம், ஒரு சைடு இஸ்ரேல் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பயம் வரும், கண்டிப்பா வரும். போதே நம்ம சபை ஆகலையே, கிரேட் மல்டிடியூட் ஆக போறோமோ, இனி ஒரு பயம் வரும். ஆனா அவங்க எல்லாமே தெரியும், யார் சபை ஆக போறாரோ, யார் கிரேட் மல்டிடியூட் ஆக போறாரோ எல்லாத்தையும் அவங்க தெரியும். ஸோ நம்ம இருக்கிற ஓட்டத்துல, அவங்க கொடுக்குற பவர்ல, அவங்க பண்ண ஜஸ்டிபிகேஷன்ல நாம பயந்துட்டு ஒரு அன்போட ஓடுறதுக்கு அவங்க கொடுத்தத ஒரு வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன். இதோ என்னோட கருத்துக்கள். ஓ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி தெரியுது சிஸ்டர். இன்மோர்டாலிட்டி ஆடாம்க்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த லைஃப்காக தான் படிச்சிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் வந்து அந்த இம்மோர்டாலிட்டி அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அதுக்கான டெஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆக மாதிரி நம்ம பார்க்குறோம். என்னென்னா ஒருவேளை இம்மோர்டாலிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த மரணமே இருக்காது அப்படி நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் இந்த தேவன் பயபக்திகளை சந்தானங்காக தான் தேவன் அந்த ஆதாம் నుండి எதிர்பார்த்துருக்காங்க. அதில் நம்ம பேசிக்ஸில் பார்க்குற மாதிரி அவங்களால அது முடியல. அதுக்கப்புறம் அப்ரஹாம் சூஸ் பண்ணுறது, அவங்க கொடுத்த வாக்குத்தத்தம்ல அந்த ஆகாஷ நட்சத்திரங்கள் அவங்களுக்கு தான் இந்த இம்மோர்டாலிட்டி கொடுக்கறது நம்ம பார்க்குறோம். மற்ற எல்லா ஜனங்களுக்கும் அந்த நித்திய ஜீவன் வர வாய்ப்பு வந்து தேவன் வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அந்த கேரக்டர், அந்த அட்ரிபியூட்ஸ்னால நம்ம பார்த்தா அது நம்ம ஊகக்கே முடியாது. அந்த ஆழமும் அந்த அகலம் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோ டெப்த்தாக அதுக்கு லிமிட்லெஸ்ஸே இருக்குது அப்படி நம்ம இதில் பார்க்கலாம். மற்ற சகோதர சகோதரிகளே, உங்களோட கருத்துக்கள் நீங்கள் தெரிவிக்கலாம். ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்றேன் பிரதர். ப்ளீஸ் சிஸ்டர். அதாவது அந்த கொஸ்டின்ல நம்ம கேட்டிருக்க மாதிரி அந்த பயமும் திகிலும் நமக்கு எப்ப போகும் அப்படின்னா,
தேவனுடைய அன்ப சிநேகத்தை பார்க்கும் பொழுதுதான் அந்த பயமும் திகிலும் நமக்கு போகும்னு பாக்குறோம். நம்ம ஹார்வெஸ்ட் ஊழியத்துக்கு போகும்பொழுது நம்ம மத்தவங்க கிட்ட தேவனை பத்தி சொல்லும் போது கூட காட் லவ்ஸ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆரம்பிப்போம். சோ நம்மள நேசிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஞானமே நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோங்கிறது. அதாவது தேவன் ஒருத்தர் இருக்காரு ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் நம்ம சயின்டிபிக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரை பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு பயம் வரும், அவர் எப்படி இருப்பாரோன்னு சொல்லி. ஆனா அவர் நம்மள நேசிக்கிறாருன்னு தெரியும் போது அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கும் அப்படின்னு. எஸ் சிஸ்டர், கரெக்ட் சிஸ்டர், தேங்க்யூ. மற்ற சகோதர சகோதரிகளே, உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம். இல்லை இது ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? புரிஞ்சது பிரதர். ஓகே சிஸ்டர், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இல்லை இன்னொன்று நீங்க திங்கள் படிக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? 9 மணி ஆயிடுச்சு. இறைவனுக்கு எதுவும் படிக்கலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்படிப்பட்ட மேன்மையுள்ள சத்திய வச்சனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிலே நன்றிகள் எடுக்கிறோம். இதில் கலந்துக்கிட்ட அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இப்போ நம்ம இறைவனின் கீதங்கள் படிக்க முடிய சிஸ்டர் அனு வில்சன் முடிவு ஜெபத்தில் வழி நடக்க முடிய கார்த்திக் பிரதர் ஜெபிக்கலாமா? எஸ்ண்ணா, ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூ. கேக்குதா பிரதர்? ஹலோ, கேக்குது சிஸ்டர். ஹலோ. எஸ் சிஸ்டர், கேக்குது சிஸ்டர். கண்டினியூ. நிறைவு இனிய கீதை. ஓகே ஓகே. எப்பொழுதும் நினைவிட ஒன்றாகும். பெரிய சோதனைகள் பொழுது மகளை பகைத்து உங்களை இப்படிப்பட்ட வேளைகளில் இந்த திவ்ய வாக்கை சிந்தித்து பார்த்து நம்முடைய இதற்கு இசைவாக ஏற்றி கொண்டிருக்க வேண்டும். தேவன் இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார். என்ன செய்தாலும் நமது நன்மைக்காகத்தான் செய்வார். இறுதியாகவும் உறுதியாகவும் நாம் நித்திய கனமகிமை அடைய அவர் நிச்சயம் ஆவன செய்வார். வரத்துக்குரிய இந்த விசேஷ வகுப்பார் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் அனுபவங்களினாலும் தங்களுடைய குணநலன்களை வருங்காலத்திற்குரிய அபிவிருத்தி அடைய செய்வதற்காகவே தேவன் இவ்விதமாக அனுமதித்திருக்கிறார். Philippians 3:6-1-7. ஆமென். கார்த்திக் பிரதர் ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பிதாவே, உன் நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய மகத்தான பெரிய கிருபையின் மூலம் இந்த நாளில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வந்து உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பை தந்தீரே. அதற்காக நன்றி தகப்பனே. இன்று நாங்கள் படித்து தெரிந்து கொண்ட உம்முடைய சத்தியத்தை நாங்கள் மேலும் அதை நாங்கள் தியானிக்கவும் உம்முடைய சத்திய பாதையில் நாங்கள் மேலும் வளரவும் தேவன் தாமே எங்களை நேரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் வழி நடத்துவீராக. வருகிற நாட்களில் நாங்கள் ஆயத்தப்படுத்தும் அனைத்து விதமான
காரியங்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அதை உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலம் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துவீராக. நாங்கள் தெரிந்து கொண்ட உம்முடைய சத்தியத்தை நாங்கள் நாளுக்கு நாள் தியானிக்கவும் அதை தேவன் தாமே நீர் உம்முடைய கரத்தில் கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இந்த ஜெபத்தை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென்.